அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டிவைனாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய சகோதரிகள் கேட்ட கேள்விகளுக்கும் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன். கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைனாலும் ஒரு அனுபவபூர்வமாக எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை பற்றியும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை அதோட கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரி ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. ஆஷாட நவராத்திரியை தொடர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பல வருடங்கள் தவம் இருந்த ஒரு பூஜை என்ன அப்படின்னா வரமகாலட்சுமி நோன்பு. நான் மறக்கவே மாட்டேன். நான் வலியுறுத்துகிற 2 பூஜைகளில் மிக முக்கியமானதுன்னா, ஏன்னா மற்ற பூஜைகள் அவரவருக்கு என்னென்ன தோணுமோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் நான் வலியுறுத்துகிற மிக முக்கியமான பூஜைகளில் 2 என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையும் வரமகாலட்சுமி பூஜையும். எதுக்காக இந்த வரமகாலட்சுமி பூஜையை நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ வரம் வேணும் அப்படின்னாலும் தாயார்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பூஜைகளுக்கு, இப்போது நம்ம சத்யநாராயணர் பூஜைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி வரமகாலட்சுமி பூஜைக்குமே சில விதிமுறைகள் இருக்குது. ஆனாலும் வரமகாலட்சுமி தாயாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானவள்னு சொல்லலாம். எவ்வளோ பேர் அப்படியே ஆரம்ப கட்டத்தில் வெறும் கலசம் வச்சு, வெறும் கலசம்னா பித்தளை கலசத்தில் தேங்காய் வச்சு தான் வழிபட்டுருக்காங்க. அதுலேயே மஞ்சள் முகம் வச்சு இந்த மாதிரி வழிபட்டாங்க. இப்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப், அதாவது ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு திருவிழா மாதிரி வரமகாலட்சுமி விரதத்தை இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் சொல்லும்போது உடலில் ஒரு மெய் சிலிர்க்கும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி யாருனாலும் வரமகாலட்சுமி விரதம் இருக்கலாம். தயவு செஞ்சு அதை இருந்து பார்த்தா தான் தெரியும். இதை ஏன் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, எல்லாருமே கீழே இருக்கக்கூடாது, எல்லாரும் கண்டிப்பாக மேலே வரணும், நம்பிக்கையோடு செய்யணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, நான் முதல் முறையாக வரமகாலட்சுமி விரதம் இருக்கும்போது தான் நான் தனியாக எனக்கு சொந்தமாக ஒரு கடையை சொந்தமானா ரெண்டடுக்கு கொடுத்து நாங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி, அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நான் ஒரு கடையை சொந்தமாக வச்சேன். அதே மாதிரி எங்களுக்குன்னு சொந்த வீடு வாங்கினேன். இது சொல்ல வேண்டியது இல்லை தான், இருந்தாலும் நான் இது ஏன் சொன்னேன்னா, என் தாயார் கொடுத்தான்னு நான் அப்படியே தைரியமாக சொல்கிறேன். அதே மாதிரி நான் முதல் வருடம் செய்யும்போது பார்த்திங்கன்னா முதல் வாரம் என்னால் செய்ய முடியலை. ஏன்னா கரெக்டாக அந்த வியாழக்கிழமை நாங்கள் கடை திறக்கிறோம். மறுநாள் என்னால் இழுத்து போட்டு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதனால் மறுவாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தான் நான் வரமகாலட்சுமி விரதம் இருந்தேன். தாயார் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இது செய்யலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் கேட்காமலே எல்லாத்தையும் செஞ்சாங்க. நான் கேட்ட ஒரே வார்த்தை, வரமகாலட்சுமி விரதம் நான் இருந்தே ஆகணும். இதுதான் என்னோட பல வருடங்கள் என்னோட தவிப்பு. நான் ஒரு சிலரை பார்ப்பேன், இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே, நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னப்போ எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஐயர், அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும், நம்மளாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தாயார்கிட்ட தான் முறையிட்டேன். நான் எப்பயுமே அம்மாட்ட கேட்பேன், அம்மா இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தாயார்கிட்ட தான். ஏன்னா எனக்கு ஆசை இருக்குது செய்யணும்னு. அது என்னென்னு முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு வீடியோ ஓடிடும், அதை பற்றி சொல்லிடுறேன். சப்பாத்தி எப்படி போடுறது, இந்த சப்பாத்தி மேக்கரில் எப்படி போடுறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சப்பாத்தி மேக்கரை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து தான். ஏன்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக மாவு பிணையணும், ரொம்பவே நெருக்கமாக இருக்கணும். அப்படி தொட்டால் லைட்டாக ஒட்டாதபடி மட்டும் இருக்கணும். பட் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுவே அந்த ரவுண்டாக நம்ம கொழுக்கட்டை, அதாவது உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம அதை கரெக்டாக வச்சுட்டோன்னா அதுவே தட்டி கொடுத்து அதுவே இது வாய்க்கிறோம். ஆனால் டிவியில் கட்டுற மாதிரி ஃபுல்கா மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா அங்கங்கே பபுள்ஸ் வரும். பட் என்ன அப்படின்னா, நம்ம போடுற சப்பாத்திக்கும் அந்த சப்பாத்திக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பேக்கெட் மாதிரி வரும். அந்த சப்பாத்தி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா லேயர்டாக வரும். அது மட்டும்தான் அதில் ஸ்பெஷல். மற்றபடி நம்ம சாஃப்டாக போட்டோம் அப்படின்னா கடகடன் போட்டுடலாம். இப்போ ஒரு தடவை உருட்டிட்டு ஒரு தடவை நம்ம அதை பேனில் போட்டுட்டு அதே மாதிரி மாவு ஃபுல்லாக நம்ம கீழே சிந்தி செதறி பண்ணுறதுக்கு இது பெட்டர். அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல்னு இருக்கும். மேக்ஸிமம் லெவலுங்கிறது இந்த ரெட் கலர் பட்டன், அவ்வளோதான். வேறு எந்த ஆப்ஷனும் அதில் எக்ஸ்டர்னலாலாம் கொடுக்கல அவங்க. அவ்வளோதான். அதில் அந்த ஓரம் நான் வைக்கிறேன் பார்த்திங்களா, அந்த ஓரத்தில் நம்ம வச்சு திருப்பி நம்ம எப்படி தோசைக்கல்லில் போடுவோம் அந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா அதுவே தட்டி கொடுத்துரும். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 5 மினிட்ஸில் 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அப்படி ஒரு சவுண்டு அப்படியே புகை மாதிரி வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். நல்லா சப்பாத்தி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒரு புகை மாதிரி வரும், ஒரு சவுண்டு டப் அப்படிங்க ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்கும்.
அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா இதோட வேலை முடிஞ்சுது. என்னென்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸி, நமக்கு மற்ற எல்லா இடத்துலையும் சிந்தி செதறாமல் இருக்கிறதுக்கு பெட்டர் சாய்ஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா இது உடனே நம்ம ஆயில் போட்டும் செய்யலாம், ஆயில் இல்லாமலும் செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது அப்படின்னு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓகே. சரி, இப்போது வரமகாலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் ஷாப் வச்சோம், லட்சங்கள் செலவு பண்ணி வச்சோன்னு லட்சங்கள் செலவு பண்ணோம். அதே கடையே இன்றைக்கி கிட்டத்தட்ட இது வந்து 3வது வருட வரமகாலட்சுமி விரதம் நான் இருக்க போகிறேன். ஓகேங்களா, வைக்க போகிறேன். இந்த டைம் வந்து எங்கள் ஷாப் வந்து வேணான்னு நஷ்டம் மீன்ஸ் என்னால் இருக்க முடியல, ஃபேமிலி பக்கம் வர வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன்னா நானாக தான் வச்சது, ஓனாக வச்சது, என்னால் இருக்க முடியல. இப்போ எங்கள் ஷாப்புக்கு நிறைய அலைச்சல், நிறைய எனக்கு வேலைகள், அதில் உழைப்பு எல்லாமே கொட்டி கடைசியில் என்னால் முடியலை அப்படின்னு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி கடையே வேணாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இன்னமும் நாங்கள் கொடுத்த பணம் எதுவும் கூட வரல. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய கஷ்டத்தை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய நோக்கம். இருந்தாலும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வரமகாலட்சுமி விரதம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும், உண்மை தான். பட் ஒருவேளை தள்ளி போயிடுச்சுன்னா நமக்கு இப்படி கிடைக்காதோ, இப்படி இருக்காதோ, நான் இவ்வளோ செஞ்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. அவரவரோட புண்ணிய பாவத்தின்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதானே தவிர்த்து தாயார் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். 100% 1% கூட தாயார் வந்து குறைவாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஷாப்பு விட போகிறோம், அவ்வளோ எனக்கு இன்றைக்கி கூட எங்கள் கடைகளுக்கு போனால் கூட என்னால் அந்த இடத்துல நிற்க முடியல. ஏன்னா அந்த வைப்பு இருக்கும்ல, நான் வேலை பார்த்த அந்த வைப்பு. அதனால் எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஏம்மா நீ வரமாட்டேங்கிற, கடை பக்கமே வரமாட்டேங்கிறேன்னு. எனக்கு போனேன்னா அதை விட்டுட்டு என்னால் வரவே முடியாது. அப்படியே அதில் அந்த நோக்கத்தில் இருந்துருவேன். அதனால தான் அடிக்கடி கூட போகிறதில்ல. இருந்தாலும் என் தாயார் என்னை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வச்சுக்கிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நிலைமையிலையும் நான் நம்புகிறேன். அதனால் வரமகாலட்சுமி விரதம் இருந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்து எப்படி கலசம் வைக்கலான்றதை பற்றியும் சொல்கிறேன். ஏற்கனவும் வீடியோ கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம சிஸ்டர்ஸ்லாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூமில் இருந்த ஒரு 3 ஸ்டெப் ரேக்குக்கு ஒரு காவி கலர் கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக கொடுத்துட்ருக்கேன். முதல்ல டிவைன் சேனலுன்ற ஒரு ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு பேச்சு சரியில்லாமல் போச்சு, நான் சரியாக பேசணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு கண்டிப்பாக வேண்டுறேன் சிஸ்டர். கூடிய ஆஷாட நவராத்திரி எல்லாத்துலேயும் எல்லா சகோதரிக்கும் நான் எல்லா வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எது வேண்டணும்னு தோணுச்சுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், தயங்காமல் சொல்லுங்கள். என் கூட பிறப்பான்னு நினச்சி நான் வேண்டுறேன். நான் பல தடவை சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வேண்டதை விட மற்றவங்களுக்கு வேண்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரம் எல்லா கடவுளோட அனுகிரகத்தால் உங்களுக்கு பேச்சு வந்துடும் சிஸ்டர். நம்பிக்கையோடு இருங்க. நானும் நம்பி தினமும் இந்த வேண்டுதலை செய்கிறேன். அடுத்து சொர்ணலதா சிஸ்டர், உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பூஸ்ட் எனர்ஜியாக இருக்குதுன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சரண்யா சிஸ்டரோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. தினமும் எல்லா சகோதரிகளோட பேரையுமே இனிமேல் சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு நேமு ஒரு 10 பேர் இதை டெய்லி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். அடுத்ததான் வாணிங்கிற ஐடியிலேருந்து அவங்களோட மகன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான், சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்னென்ன கடவுளுக்கு என்னென்ன பூஜை பண்ண முடியுமோ எல்லா கடவுள்கிட்டையும் இந்த வேண்டுதலையும் வைக்கிறேன். என் மகனை கூட நான் இந்த அளவுக்கு வேண்டினதில்லை. கண்டிப்பாக உங்கள் மகன் சீக்கிரம் படிப்பான். அவனுக்கு கஷ்டத்தோட நிலைமையை சொல்லி கொடுங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு கிடைக்காதது நீ உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, கண்டிப்பாக மாறுவான்னு நம்புங்க. இன்றைக்கி எல்லா விளக்கையும் ஏற்றிலாம் காட்ட முடியல. இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஓரளவுக்கு கீழேருந்து கொஞ்சம் விளக்கு தான் ஏற்றி காட்டியிருக்கேன். ஃபுல்லாக ஆனால் ஏற்றி ரொம்ப ஜெகஜோதியாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடியோ நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை காட்டுறேன். லென்த்தியாக போயிடுது. இன்னொன்று லாங் வீடியோ ரீச்சே இருக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்பவுமே எதுக்கு இப்படி கொடுக்க அப்படின்ற ஒரு இதுவாகிடுது. இருந்தாலும் நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, சிஸ்டர் நீங்கள் நல்லா போடுங்க, நீங்கள் போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப பூஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் போடுற வீடியோ எனக்கு அதாவது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, பாசிட்டிவ் வைபாக இருக்குன்றனால கண்டிப்பாக கேட்குற ஒரு சில சிஸ்டர்ஸ்க்காகவாவது நம்ம போடுவோன்றதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல் விளக்கும் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது காலையில் நான் எடுத்த வீடியோ. இப்போ காலையில் வந்து நான் பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு வந்து ஒரு 5-6 விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியும். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30க்கு அப்புறம் தான் மற்ற விளக்குகள்லாம் ஏற்ற ஆரம்பிப்பேன். அடுத்ததான் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு பெரிய டவுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் வர்றது தான்.
பிரம்மமுகூர்த்த பூஜை ஆஸ் யூஷுவல் பண்ணிடுறோம், பெட்ரூமில் தூங்குறவங்க தூங்கட்டும் அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அந்த சிஸ்டர் கேட்டது என்னென்னா, இப்போ பெட்டில் படுத்திருப்போம், அதாவது கணவன் மனைவி இருந்திருப்பாங்க. அப்போது அதாவது நான் குளிச்சுட்டேன், நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டேன், பட் எப்படி பெட்ஷீட்லாம் எடுக்கிறது, நான் எப்படி அதெல்லாம் இது பண்ணுறது, எப்படி துவைக்க முடியும், அப்படி துவைச்சிட்டு திருப்பியும் குளிக்கணுமா, இல்லை அந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியும் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் பார்த்தா ஒவ்வொரு தடவை இது குளிக்கலாம் முடியாது சிஸ்டர். ஏன்னா ஒவ்வொரு தடவை இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, காலையில் தலை குளிப்பேன், திருப்பி அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறேன்றப்ப திருப்பி வந்து தலை குளிப்பேன். இப்படிலாம் குளிச்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன், சுத்தமாக செட் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு, நம்ம வீட்டில் சிவலிங்கம் இதெல்லாம் இருக்கிறனால நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஒரு ஜக்கு உடம்புல ஊற்றுவேன், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலந்துட்டு ஒரே ஒரு ஜக்கு. ஆனால் இதை நான் மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா எல்லா சீசன்லேயும் நம்ம அப்படி குளிக்க முடியுமானா கண்டிப்பாக குளிக்க முடியாது. மஞ்சத்தூள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க, இல்லை ஜக்கில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி மஞ்சத்தூள் ஒரு கல்லுப்பு, ஒரே ஒரு கல்லுப்பு போட்டுட்டு தலையில் தண்ணியை தெளித்து விட்ருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக நம்ம வேலை பார்க்காமலாம் இருக்க முடியும். இன்னும் சொல்லணுன்னா, ஐயப்பன் கோவிலுக்கு பழனிக்கெலாம் மாலை போட்டிருப்பாங்க, ஆனால் கறி வெட்டுவாங்க. கறி வெட்டுற இடத்துல அவங்களுக்கு வேலையாக இருக்கும். அதுக்காக வந்து அவங்களோட தொழில் அது, அதை மாற்றிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு இது வேலை, நமக்குன்னு அதை நெத்தியில் எழுதி வச்சாச்சு, இதுதான் உன்னோட வேலைன்னு. ஸோ நம்ம வேலையை நம்ம அப்படி பார்த்துக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கடவுளை முன்னே நிறுத்தி எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம 7K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரவும் கிவ் அவே கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். நான் கொடுக்குற கிவ் அவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.